கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஒரு க்யூட்டான ஆர்ட் நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் வாங்கியிருந்தேன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணிக்கலாம். இது ஒன்று க்யூட்டாக இருக்குல்ல கைஸ், இது ஒன்று. அண்ட் திஸ் ஒன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே கலர் வருது, உங்களுக்கு அது தெரியுதா? ஓகே, நான் ஃபஸ்ட் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன், அப்போ தெரியுதா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தெரியல தான் இருக்கும். ஆக்சுவலி ஓகே, இந்த பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ரஷ்ஷுமே வந்து கொஞ்சம் ஏடா கூடமாக தான் இருக்குது. பட் வந்து ஒரு 30 rupeesக்கு வந்து ஒரு பெயிண்ட்டை, ஒரு ப்ரஷ்ஷு, இவ்வளோ பேஜஸ் கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களே, அதே மாதிரி வந்து அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். வாவ், ஹேர் முடிச்சோம். ஆக்சுவலி எனக்கு பெயிண்டிங்கே தெரியாது, எனக்கு பெயிண்டிங்கே வராது. ஆனால் எனக்கு வந்து பெயிண்டிங், ட்ராயிங் வந்து பண்ணணும் ரொம்ப ஆசை. அந்த மாதிரி இருக்கவங்கள ஃபர்ஸ்ட் இது வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டூ குட். லைட்டாக பிங்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நீங்கள் கலர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைஸ், ஆக்சுவலி இந்த டிப் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து ரொம்ப லைக் ஒரே ஒரு ஹேர் இருக்கா, அதனால் வந்து ரொம்ப நல்லா பண்ண முடியல கைஸ். இதுதான் இல்லை ஒரு ட்ராபேக். நெக்ஸ்ட்டு லைக் இந்த ஹேர் நம்ம விட்டு ரொம்ப இந்த ஹேருக்கு வைலட் அடிக்கும், பிகாஸ் அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேன் பக்கத்தில் வச்சுக்கோங்க கைஸ். ஒரு ஃபேன், என்ன ஃபேன் வாங்கணும் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து லைட்டாக ப்ளூவில் பண்ணலாம். இதில் வந்து நிறையா இருந்துச்சு கைஸ். யூனிகார்ன் டீமு, அதே மாதிரி வந்து பேஸ்கெட் பால், அப்புறம் டெடி பியரு, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது நான் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி ஷாப்பில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு வாங்கி கொடுங்க. நிறையா கிட்ஸ்க்கு வந்து ஃபோன் கொடுக்குறதுக்கு அதுக்கெலாம் பதில் வந்து இந்த மாதிரி ஒரு 30 ரூபாயில் வேலையை முடிச்சிடலாம். அவங்க பாட்டுக்கு வந்து கஞ்சி எதையோ கிரிக்கிட்டு இருப்பாங்க கைஸ். ஃபர்ஸ்ட்டு கிறுக்குவாங்க, அப்புறம் தான் வந்து நல்லா கற்றுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் கைஸ். வந்து நிறைய காம்படிஷனில் கலந்துருக்கேன். எனக்கு வந்து ட்ராயிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எந்த ட்ராயிங் காம்படிஷன் நடந்தாலுமே நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன் கைஸ். வேறு எதில் சேரணும் இல்லையோ ட்ராயிங் காம்படிஷன் மட்டும் கண்டிப்பாக செஞ்சுருவேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் ஆல் தட் இது எங்கே என்னை விட்டு போயிடுமோ என்னோட ஆர்ட் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப பயந்தேன். பட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இதெல்லாம் இன்னுமே நான் ஒரு குழந்தையாக ட்ரீட் பண்ணுற ஒரு
ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிடைச்சதுனால ஐ எம் ஃபீலிங் லக்கி கைஸ். நிறைய பேர் கேட்பாங்க, என்னம்மா குழந்தை பிறந்துடுச்சு இன்னும் காஞ்சி நீ ஏதோ கிரிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ உங்களோட பேஷன் எதையுமே வந்து யாருக்காகவும் விட்டுறாதீங்க கேர்ள்ஸ். பி ஸ்ட்ராங். அதே மாதிரி அதை சப்போர்ட் பண்ணுற பாய்ஸாக சூஸ் பண்ணுங்கள். நல்ல பசங்களும் இருக்காங்க கைஸ், நம்ம சூஸ் பண்ணுறதுல இருக்கு. பையன் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே இதை முடிக்கணும். ஆனால் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல இந்த பிக்மெண்டேஷன்லாம் கொஞ்சம் இதாகுது. பட் ஓகே, நல்லாயிருக்கு. இது ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் கைஸ். ஆக்சுவலாக எனக்கு டார்க் க்ரீன் தேவைப்படுது இந்த இடத்துல அடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இந்த கலரையும் இந்த ப்ளூவையும் லைட்டாக மிக்ஸ்அப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரஷ் தான் கைஸ் மேட்ரு. நீங்கள் வந்து ப்ரஷ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பெயிண்டிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் யாருக்காச்சும் வந்து எந்தெந்த ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ கைஸ். இந்த இடத்துக்கு என்ன கொடுக்கலாம்? ஓகே, ப்ரௌனே கொடுத்து பார்ப்போமா? ஆக்சுவலி இந்த ரவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன் கைஸ். நான் அந்த பால்ஸ்லாம் கொடுக்க விரும்பல, பட் அதில் பட்டுச்சு. நீங்கள் நல்லா பண்ணுவோம் கைஸ். இதை யார் மாதிரியாச்சும் கோவம் வந்துச்சுன்னா போட்டு தேய்ங்க. அதுக்கு அதிகமாக தேய்ச்சிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி வந்து திட்டா உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா அகைன் மேலே ஒரு கோட்டிங் கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக கிடைக்கும் கைஸ். என்னால் எங்கள் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணவே முடியல, அது ஒன்று தான் ட்ராபேக். பட் ஓகே கைஸ், நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக ஆர்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக வராது கைஸ். இது என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு பண்ண அட்வைஸ். நேற்று நான் ஒரு வீடியோ பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு. பட் வந்து எனக்கு அது கரெக்டாக வரல. ஸோ நான் என்ன பண்ணேன், வீடியோலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போய் உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து ஒருத்தர் வந்தார், ஒரு ஹீரோ வந்தார். எனக்கு ஹீரோ தான். எதுவுமே வந்து யாருக்குமே பர்ஃபெக்டாக வந்துடாது கைஸ் எடுத்தோன்னே. ஆக்சுவலி நான் பெயிண்ட் பண்ணி வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு சுத்தமாக வரல. அப்புறமா அவர் கொடுத்த ஒரு சப்போர்ட் அண்ட் அட்வைஸ்னால தான் நான் திருப்பி ஒரு வீடியோ வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி டக்குன்னு அப்செட் ஆகிற கேர்ள்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து வரும். ஒரு விஷயத்தை நீங்கள் லவ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். என்னமா இது ஓவராக பேசிகிட்டே இருக்காலும் என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து வெறும் ஹார்ட் அதை பெயிண்ட் பண்ணுறது மட்டும் போட்டுட்டு பேக்ரவுண்டில் சாங் போட்டால் நல்லா இருக்காது கைஸ். அதுவே சும்மா கதை பேசிக்கிட்டு பண்ணோன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கதை கேட்ட மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தனியாக வீட்டில் தனியாக இருக்குமே, ஒரு குட்டி பாப்பா வச்சுட்டு தனியாக இருக்கப்ப பேச்சு பண்ணி கூட ஆள் இருக்காது கைஸ். அதனால் நான் ஏதோ லூஸ் மாதிரி பேசுகிறேன். நீங்கள் வந்து ஏதோ லூஸ் பேசுதுன்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள்.
அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கைஸ், ஆஃப்டர் பேபி நிறைய கேர்ள்ஸ் ஆக்சுவலி நான் இது வந்து பர்சனலாக ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு லைஃப் இல்லை, அவ்வளோதான். இதோட வந்து பாப்பா தான் லைஃப் இருக்கணும் கைஸ். பாப்பா தான் ஃபஸ்ட்டு, நமக்கு பேபி தான் முக்கியம். பட் இருந்தாலும் வந்து நம்மளோட ஒரு பேஷன், நம்மளோட இது அவ்வளோதானோ அப்படின்னு உடஞ்சிடாதீங்க. டைம் எடுத்துக்கோங்க, கம்பேக் கொடுங்க. உங்கள் கிட்ஸும் அதான் விரும்புவாங்க. இதை கண்டி என் புருஷன் கேட்டாங்க, ஃபெமினிசம் பேசிக்கிட்டே இருக்காத மாதிரி சொல்லுவாரு. நமக்கு நம்ம பேசலாம், வேறு யாருப்பா பேசலாம்? கரெக்ட் தானே? ஆக்சுவலி இவங்க இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் கொடுத்துருக்கலாம். மேபி எனக்கு கத்தலையோ என்னவோ, நமக்கு ஒரு மாதிரி லைட்டாக கிடைக்காது. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். நைஸிங் பார்த்தீங்களா? ப்ரௌன் கலர் கொடுக்க மறந்துட்டேன். இதுதான் நைஸ். பேசிக்கிட்டே எல்லாத்துலேயும் போட விட்றோம். ஆக்சுவலி இந்த ஷீட் கொஞ்சம் ஷைனியாக இருக்கிறதுனால டக்குன்னு அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது. பட் அதுவுமே ஒரு ப்ளஸ். நம்ம நிறைய வாட்டர் யூஸ் பண்ணிட்டாலும் நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கா? ஆக்சுவலி வந்து இதை நம்ம பிரிச்சு எடுக்க முடியும் கைஸ். வெயிட் பண்ணுங்களேன். இப்போ மேலே வந்து பிரிச்சுப்போம். இதோ கைஸ், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆக்சுவலி இந்த இடத்துல நான் வந்து மடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். வயலட்டை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இதில் கொடுத்துருவோம் கைஸ். அடுத்ததா ப்ளூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது. நீங்கள் தனியாக அந்த மாதிரி ஷீட்லேருந்து எடுத்துட்டு அப்புறம் வந்து இதை வந்து நம்ம டேக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஸ்டாப்.